ஏமாத்துறா 5000 பேர் ஏரிக்கரைக்கு போறோம். என்ன பண்றாளோ ஆளு கிடைக்க மாட்டேங்குது. அறக்குறா ஒரு ஏக்கராவளா? நீ சொல்றது தவறு. அப்படி இல்லாது அறக்குறாதான் இருக்கிறாலாம் கிடையாது. நந்திக்காவளா? நானும் அந்த சபை முன்பாக வந்தனே. யாரு என்ன தெரிகிறதா உனக்கு? தெரியல சாமி. பாம்பாட்டு குறவுனா சொல்லவா? உலகத்தின் படி எறும்புக்கடை யானை முதல் படியளக்கக்கூடிய பரம கடவுள் என்று தெரிந்து விட்டாயா? ஆமா, தெரிந்து கொண்டேன். அதுவும் தவிர நானும் வல்லாளராஜன் இருக்கிறாரு. அவரு என்ன கோழி தவம் செய்து கோயில் கட்டினார். கோயில் கட்டி அது கும்பாபிஷேகம் நடத்தினார். அதற்கு நான் என்ன செய்தேன்? அவர் நடத்த இருக்கும் போது நான் ஒரு சன்னியாசியாக அவர்கிட்ட போனேன். அவர் என்ன சொன்னார்? வாங்க சாமி, நம்ம வீட்டுல உணவு வருதுங்க, இன்னைக்கு விசேஷ நாள், வருதுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன்? நான் உங்க வீட்டுல உணவு அருந்துகிறேன், அது தவறா கிடையாது. எனக்கு நான் கேட்கறத கொடுத்தால் உணவு அருந்துவேன் அப்படி என்று சொன்னேன். அதற்கு விலை மாதம் ஒண்ணு கொண்டாந்து விட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். அது கொண்டாந்து விடணும். விலை மாதம் ஆமா. ஆனால் எனக்கு தேவை அப்படி என்று சொன்னேன். அவர் சரி சாமி, அப்படியே நான் கொண்டாந்து சொல்லி அப்படியே ஆணைக்கட்டி தெருவுக்கு அங்க சென்றார். அங்கு செல்லும் போது நான் என்ன செய்தேன்? இவர் ஒவ்வொரு வீடாக போனார். வீடாக நான் ஒவ்வொரு வீட்டிலும் பாதரட்சிக்கு செய்து வச்சு விட்டேன். பாதரட்சிக்கு விற்பனை பண்ணிவிட்டேன். இவர் ஒவ்வொரு வீடாக பார்த்து உள்ள ஒரு ஆள் இருக்கிற மாதிரி மெருவடி இருக்குது அப்படின்ட்டு நான் செய்துட்டேன். அவர் ஒவ்வொரு வீடா சென்றார். அங்க செல்லும் போது எல்லாரும் வீட்லயும் ஆள் இருக்கிறாங்க, நம்ம யார போய் கேட்கறது அப்படி என்று அந்த தெரு ஃபுல்லா பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுல வந்து அமர்ந்தார். வசந்தோட வந்து அமர்ந்தார். அவர் அமர்ந்த பாடு அந்த வெள்ளியும் செல்லி என்ற அந்த அம்மா ரெண்டு பேர் அவங்களுக்கு. அந்த அம்மா செல்லி என்ற அம்மா என்னன்னாங்க, என்ன சாமி முகம் வாடி போய் உட்காந்து சோர்ந்து ஏன் இது மாதிரி உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்னார், இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி அவர் விலை மாதிரி கேட்டாரு. நான் எந்த வீட்டுல போய் பார்த்தாலும் இல்ல, தெருவில் போய் பார்த்தேன் கிடையாது. அந்தந்த வீட்லயும் ஒரு ஆள் வைக்கிறாங்க. அதனால நான் எனக்கு எப்படிதான் என்ன கொடுக்குறதுன்னு சொல்லி விசனத்தால உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, அந்த செல்லி அம்மா என்ன சொல்லிச்சு, சாமி ரைட்டு, நீங்க இஷ்டம்னு சொன்னால், நீங்க சம்மதித்தால் வேண்டும் என்று நினைத்தேன். ஆமா,
செய்யக்கூடாது. ஆமா அப்படி நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் என்ன மனம் ஒத்துக்கினா நான் சம்மதப்படுகிறேன் அப்படி என்று அந்த அம்மா சொல்லிச்சு. சாமியார் கூட நான் போறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அதற்கு அந்த அம்மா என்னன்னாங்க, சரி நீங்க சொன்னா நான் சம்மதப்படுறேன் அப்படி என்று வீட்டுக்குள்ள அறையுள்ள போனாங்க. சாமி நீங்க கேட்ட பிரகாரம் போங்க சாமி உள்ளன்னு என்ன சொன்னார். நான் என்ன செய்தேன், அப்ப உள்ள போய் அந்த அம்மா மடியில குழந்தையா உருவெடுத்தேன். குழந்தையா உருவெடுத்து அந்த வல்லாளராஜனுக்கு நான் வந்து பிள்ளையா பிறந்து அந்த அது மாதிரி மகன் கொடுக்குறாங்க. தண்டி திட்டி கொடுத்து வருகிறோம். ஆமா அண்ணவருக்கு சமதனூர்ல மகன் திதி